குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு. மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஆளுநருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள், அவருக்கு என்னென்ன அதிகாரம்னா அந்த 200வது அரசியல் சட்டப்பிரிவு 200ஐ பயன்படுத்துவது ஆளுநர் அதிகாரம். 201 சட்டப்பிரிவை பயன்படுத்துவது அது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம். ஆனால் நீதிமன்றத்திற்கு என்ன நீதி வழங்கலாங்கிறது நீதிபதிகளுடைய சில விதிமுறைகளில் இருக்குது. இதில் விதிமுறைகளை மீறும்போது அதில் யாருங்கிறது சர்ச்சைக்குள்ளே போகக்கூடாது. நீதிமன்றத்தினுடைய விவரங்களை நம்ம அதிகம் பேசக்கூடாது. இருந்தாலும் நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு வழங்கணும், நீதிமன்றமே சட்டங்களை போடுற மாதிரி வந்ததுன்னா நாளைக்கு அரசியலமைப்புகளே இல்லை, தேவையில்லாமல் போயிடுமே. அவர்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள், மற்ற மாநிலத்துக்கும் இந்த எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் பொருந்தும், ஏன்னா அது அது மற்ற மாநிலங்கள் இந்த ஒரு முன் உதாரணமாக தீர்ப்பை காட்டி அவர்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும்னு சொல்லி வருவாங்க, அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் கவர்னர்கள் இவர்கள் ஆட்சி சொல்கிறபடி தான் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் அது முறியடிக்கப்பட்டதை இவர்கள் தெரிந்து கொண்டு இந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்யாமல் மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்யாமல் இப்படி ஒரு பேக்டோர் மெத்தட்ஸ், இது ஒரு பேக்டோர் மெத்தட்ஸ் தான் சொல்லலாம், அதை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலியமாக கேட்கிறார்கள். அதன்படி எல்லா மாநிலமும் தமிழ்நாடோடு சேர்ந்து கொண்டு இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டும். வணக்கம், இது கேள்விக்களம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு நிர்ணயித்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதில் அரசியலமைப்பு சட்டத்தின் 143 பிரிவு 1 கீழ் தெளிவுரை கோர அதிகாரம் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை ஒன்றிய அரசு முடக்க நினைப்பதாக இந்த நடவடிக்கையை குற்றம் சாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிப்பதை ஒன்றிய அரசு ஏன் எதிர்க்கிறது என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர்களை, நேரலையில் இருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் சார்பாக இணைந்திருக்கிற தோழர் தியாகு அவர்களை வரவேற்கிறேன். திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற MP MM அப்துல்லா அவர்களை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்களை வரவேற்கிறேன். அதே போல வழக்கறிஞர் ராமசுவாமி மையப்பன் அவர்களும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் விமர்சகர் நித்யானந்தன் அவர்களும் இணைய இருக்கிறாங்க. முதல்ல தோழர் தியாகு அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இப்போ மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய முறையில் மாநில சட்டங்கள் மன்றங்களை ஒன்றிய அரசு முடக்க பார்ப்பதாக முதலமைச்சர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதில் நிறைய கான்ஸ்டியூஷனல் இன்வால்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 142 வெர்சஸ் 201 வெர்சஸ் 361 அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போகிறத பார்க்குறோம். குடியரசுத் தலைவர் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த 14 கேள்விகளை நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க? அதான் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு 143(1) கீழ் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு உண்மை விவரம் தொடர்பாகவோ அல்லது சட்ட சிக்கல் தொடர்பாகவோ ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருந்தால், எதிர்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எழும் என்று அவர் கருதினால் அந்த கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி அவரிடமிருந்து விளக்கம் பெறுவதற்கான உரிமை குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி தான் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இதை கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இதே ஒரு வழக்காக எடுத்து எல்லா தரப்பினரையும் கருத்து சொல்லலாம், சொல்லாமையும் இருக்கலாம். சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது வழக்கு நடத்தி சொல்லலாம், வழக்கு நடத்தாமலும் சொல்லலாம். ஏன் இதில் என்ன சிக்கல்னா, இவங்க எழுப்பியிருக்கிற இந்த 14 கேள்விகளுமே அரசமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிற செய்திகள். பல வழக்குகளில் இதை பற்றி பேசியாச்சு. எல்லாவற்றுக்கும் உச்சமாக இப்போ கடைசியாக கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, ஒரு 10 சட்ட முன்வடிவுகளை உடனே நடைமுறைப்படுத்தலாம், நிறைவேற்றப்பட்டதாக வைத்துக்கொள்ளலாம், ஒப்புதல் கிடைத்ததாக வைத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறதும், ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இந்த முடிவை எடுக்கணும் ஆளுநர். அவர் மறுக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்யணும்.
சட்டப்பேரவைக்கு அனுப்பி மீண்டும் சட்டப்பேரவை அனுப்புனுச்சுன்னா அதை ஏற்றுக்கொண்டாகணும். அல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஒரு 3 மாதத்திற்குள் அதன் மீதான முடிவை எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்னு நீதிமன்றம் கட்டாயப்படுத்தலை. இப்போ கடந்த காலத்தில் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இப்படி நடக்காமல் போன காரணத்தினால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 10 இதை மட்டும் சட்ட முன்வடிவுகளை மட்டும் இப்போதே நாம் நிறைவேற்றப்பட்டதாக வைத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் உச்சநீதிமன்றம். இப்போ இவங்களுக்கு எப்படி 143 குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கோ அந்த மாதிரி 142 உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுக்குது. அதை சாதாரணமாக அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்து மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டி எதுவுமே மசியவில்லை என்றது பிறகு என்ன செய்யலாம்னா, இன் ஆர்டர் டு செக்யூர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், ஒரு முழுமையான நீதி எப்போ கிடைக்கும்? கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தால் கிடைக்காது, செயலாக்கினா தான் கிடைக்கும். இப்போ கடந்த காலத்தில் இதே போன்ற ஒரு வழக்கு நம்ம பார்த்த வழக்கு இந்த 142 பயன்படுத்தித்தான் பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டார். இவங்கள்ட்ட சொல்லி பார்த்தாங்க, எதுக்குமே அரசு அசைந்து கொடுக்காம இழுத்தடித்து கொண்டே இருந்தாங்க. அப்போ அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு அந்த முதல்ல அவரையும் பிறகு எஞ்சி இருந்தவர்களையும் விடுதலை பண்ணுவது இந்த 142 தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அது முழு நீதி பெறுவதற்கான ஒரு சிறப்பு அதிகாரம் இது. அதே 142 பயன்படுத்தி இந்த கடைசியாக சொன்ன முடிவுகளை அவங்க எடுத்தாங்க. இந்த அரசமைப்பு சட்ட உறுப்புகள் 361, 200, 201 இதற்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் அவங்க கொடுத்தாங்க. இங்கே என்ன நமக்கு இது குடியரசுத் தலைவர் கேட்டுக்கல என்ன பிரச்சனைனா, ஒன்று சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது. அந்த மொழி தெரிந்து எழுத படிக்க தெரிந்த யாருமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு விவாதம் சட்டமன்றம் இயற்றக்கூடிய மசோதாவை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறதுக்கான வரைமுறைகள் இருக்குது. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் அவர் ஒப்புதல் அளிப்பதற்கான வரைமுறைகள் இருக்குது, அசென்ட் ஆர் வித்ஹோல்ட் அப்படின்ற அடிப்படையில். ஆனா எங்கேயும் உச்சநீதிமன்றம் ஒரு மசோதாவை சட்டமாக்கலாம்ங்கிறது எங்க இருக்கு? அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா? இயல்பாக அது நடக்க போறதில்லை. ஏன்னா சட்டமன்றம் ஒன்றை சட்டமாக்கலாம்னு சொன்னால், சட்டமாக்குவதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தால் அதை ஆளுநர் கன்சிடர் பண்ணவே மறுக்கிறாரே. அவர் எந்த முடிவும் எடுக்காமல் சிட்டிங் ஆன் த ஃபைல், இது நீதிமன்றம் பயன்படுத்திய சொல். பாக்கெட் வீட்டோ, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்போ நீதிமன்றம் தலையிடும். எப்போ எதை நம்பி தலையிடுது? த விஸ்டம் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். சட்டம் இயற்றுகிறவர்கள் ஒன்றும் தெரியாத மூடர்கள் கிடையாது. அவங்க ஒன்றும் தெரியாமல் அதை செய்யலை. நீங்கள் அதை வாங்கி பேசாமல் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ அதை மதிக்கணும். அதை மதித்து நீதித்துறை என்ன பண்ணுதுன்னா, சட்டமியற்றும் துறையினுடைய அந்த அறிவு செல்வத்தை மதித்து, மக்கள் நலன்பால் இருக்கிற அக்கறையை மதித்து அதை சட்டமாக மாற்றுது. இது ஒவ்வொரு வர்றதெல்லாம் அப்படி மாற்றிட்டு போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு சிறப்பு விதிவிலக்கான நேர்வு, அந்த ஸ்பெஷல் கேஸ். அதுக்கு தெளிவான காரணங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்று நான் சொல்கிறது, the constitution is very clear. இந்த 200, 201 இவங்க எடுத்துக்காட்டி சந்தேகம் கேட்குறாங்க பாருங்க, 361 இது எல்லாமே தெளிவாக இருக்குது. இது போதாது என்று, இதெல்லாம் போதாதுன்னு சொன்னால், இது கடந்த காலத்தில் சில தீர்ப்புகளை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு, அது வேணால் நம்ம பேசுவோம். ஆனால் அதெல்லாம் கூட ஒதுக்கிருங்க. இந்த கடைசியாக கொடுத்த தீர்ப்பு இருக்குது பாருங்க, அவர் பேர் என்ன, மகாதேவனும் ஒரு பேர் வந்துச்சு, அவர் 2 பேரும் கொடுத்தாங்க பாருங்கள், இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த தேர்வு. அந்த தீர்ப்பு என்பது இவங்க இன்னைக்கு கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக விடை சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 பக்க தீர்ப்பு. இதெல்லாம் அலசி ஆராய்ந்து இந்த எழுப்பப்படுகிற கேள்விகளை எல்லாம் வழக்கறிஞர்கள் எழுப்பி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க. சரி, இன்னொரு தரம் கேட்குறாங்க, உச்சநீதிமன்றம் நீங்கள் பழைய தீர்ப்பு கொஞ்சம் படித்து பாருங்கம்மான்னு சொல்லலாம், அல்ல இன்னொரு தடவை விளக்கம் கேட்டு எழுதலாம், அல்லது அவங்க கேட்குற மாதிரி ஒரு முழு ஆயத்தை உருவாக்கி, முழு ஆயம் ஃபுல் பெஞ்சுங்கிறது ஒரு 5 பேரை உட்கார வச்சு கூட திரும்ப ஒரு தரம் பதில் சொல்லலாம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, அந்த அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் அதனுடைய உள்ளடக்கத்துக்கும் அதற்கு மேல் இது சொல்லக்கூடிய பொருள் விளக்கம், இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய பொருள் விளக்கத்துக்கும் இதற்கு மேல் வாய்ப்பே இல்லை. இதை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ வாய்ப்பே இல்லை. இது
இந்த தீர்ப்பை எதிர்த்து இதை எதிர்கொள்ள முடியாமல், இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முடியாமல் கொல்லைப்புற வழியாக இதை முறியடிக்கிற ஒரு முயற்சி தான் குடியரசுத் தலைவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த அரசு செய்திருக்கிறது என்று ஐயுறுவதற்கான நியாயம். இல்ல, குடியரசுத் தலைவரையும் வந்து டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் கேட்க தானே செய்வாங்க. அவங்களுக்கு அந்த இப்போ அவங்க நீங்கள் கேட்கறதுனால நான் இப்போ சொல்கிறேன், டைம் லிமிட்டுன்னு இல்லாத நிலையில், கான்ஸ்டிடியூஷனலை டைம் லிமிட் சொல்லாத நிலையில்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த 200 துணை விதியில் இருக்குல்ல, அதில் as soon as possibleனு சொல்கிறது டைம் லிமிட்டாக இல்லையா? வேணா பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த ரெஃபரன்ஸில் சுப்ரீம் கோர்ட்டை வாட் இஸ் மென்ட் பை as soon as possibleனு கேட்டிருக்கலாம். அதுதான் அவங்களுக்கு புரியல. as soon as possibleனா என்னன்னு புரியலன்னா இதுக்கு என்னங்க அம்மா அர்த்தம்? நாங்கள் வந்து as late as என்ன சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே நீங்கள் சொல்லுங்கள், as soon as possibleனு சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்களே, நான் இதை வந்து as late as possibleனு புரிஞ்சுக்கிற உரிமை இருக்கா என்று கேட்டிருக்கலாம். அதை கேட்கலையே. சரி, கேட்போம். ராமசாமி மெய்யப்பன், இப்போ கவர்னருடைய இந்த செயலுக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணா அதை மறுக்கும் வகையில் கொல்லைப்புறமாக குடியரசுத் தலைவரை வைத்து இப்படி ஒரு தெளிவுரையை வந்து கேட்க வைத்திருக்கிறது பிஜேபி அரசு. அதே போல இவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு மசோதாக்களையும் கிடப்பில் போடக்கூடிய நடவடிக்கை வந்து ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஒன்றிய அரசு வந்து செயல்படுகிறதா அப்படிங்கிற மாதிரியும், மாநில அரசுகளை முடக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு துணை போவதாகவும் ஒன்றிய அரசினுடைய செயல் இருக்கு என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. கொல்லைப்புற வாயிலாக குடியரசுத் தலைவரை வச்சு கேள்வி கேட்குதா பாஜக அரசாங்கம்? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். வருத்தம் அளிப்பது என்னவென்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தந்தையார் மாதிரி இல்லாமல் அவர்களோட வார்த்தை பயன்பாடு, ஜனாதிபதிக்கு இதற்கான பவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது, இதே திமுகவினர் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது எத்தனை பில்லை வந்து அவங்க டயத்துக்கு பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க காலத்தில் ஆளுநர்கள் செயல்பட்டார்கள். நம்ம வந்து பில்ஸை பாஸ் பண்ணி ஆக்ட் ஆகிற சட்டமாக்குறதுக்கு கூட நம்ம போக தேவையில்லை. ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கும் போது கூட அவர்களை நேரத்தில் ஆட்சி அழைக்காமல் இருந்தது கர்நாடகாவில் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும். உச்சநீதிமன்றம் நாடி அதற்கப்புறமாக ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டார் அன்னைக்கு பாஜகவை சார்ந்தவர்கள். ஸோ அந்த மாதிரி வேலையிலலாம் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி திமுக வந்து அவங்க வந்து ஒரு மாரல் ஹைக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி அவங்க பேசினா அது தவறு, ஹிப்போக்ரிட்டிக்கல் அப்படின்றது தெளிவாக பார்க்க முடியுது. முன்னாள் நடவடிக்கை ஒன்று. இரண்டாவது விஷயம், ஜனாதிபதி அவர்கள் கேட்கறதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இவங்க எப்போவுமே பேசும்போது இதுலனா சட்டத்தில் வந்து இங்கே வந்து எல்லாமே கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சட்டத்தில் கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இவங்க கேட்டிருக்கணும். இவங்க உச்சநீதிமன்றத்தை நாடி சென்றதே வந்து இது என்ன இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இவங்க போய் கேட்கவே இல்லை. இவங்க கேட்டது இந்த கிளாரிஃபிகேஷன், இந்த மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா இல்லையா அப்படின்றது. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா இவர்களோட கேள்வி உச்சநீதிமன்றத்தில் இவங்களோட இருந்த ப்ளீடிங்ஸ் அது வேறையாக இருந்திருக்க வேண்டும். அதனால் திமுக இன்னைக்கு வந்து அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் திரும்பி தவறாக இருக்குது. அவங்களோட அஃபிடவிட்டும் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலை. மூன்றாவது விஷயம், ஜனாதிபதி அவர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறது வந்து கொல்லைப்புற வழியாக அப்படின்னு இருக்காங்க. அதில் வந்து மிக சிரிப்பாக தான் இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ண கேள்வி கேட்கல, இல்லை இந்த ஜட்மெண்ட்டை மாற்றி சொல்கிறதுக்கான கேள்வி கேட்கல. அதில் இருக்க லாக்குனேவாக அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அன்கான்ஸ்டியூஷனால ஒரு சட்டம் இருக்கிறது. நாளைக்கு வந்து ராமசாமி மையப்பன் வந்து ஆட்சியில் இருக்கும்போது ராமசாமி மையப்பன் வந்து இல்லை என்னை வந்து பர்மனெண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவா கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு சட்டத்தை கொண்டு வரேன், எனக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது, சட்டசபை அதை பாஸ் பண்ணுது, அப்போ ஆளுநர் அதை வந்து மேண்டேட்டரியாக சைன் பண்ணணுமா? இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணி திரும்பி அமைச்சதுக்கப்புறம் ரெண்டாவது முறை திரும்பி அமைச்சதுக்கப்புறமும் அவர் சைன் பண்ணணுமா? அப்போது அந்த அன்கான்ஸ்டியூஷனாலிட்டி அப்படின்ற அந்த கேள்வி எங்கே வருது, கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன் அப்படின்ற கேள்வி எங்கே வருகிறது அப்படின்ற கேள்வியை அவர்கள் கேள்விக்கு உள்ளாக்கியிருக்காங்க. ஸோ அதில் தவறு இல்லை. அது வந்து எந்த நீதிமன்றமும் இது வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது கிடையாது. இது வந்து சட்டத்திலையும் கிளாரிஃபிகேஷன் கிடையாது. அடுத்தது ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து எல்லாத்துலேயும் சட்டத்தை கிளாரிட்டி இருக்குது அப்படின்றாங்கல்ல. டிபேட் பண்ணாங்க இந்த கான்ஸ்டியூஷன் வந்து வரத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு கால அவகாசம் இருக்கணுமா இல்லையா அப்படின்ற போது அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், அந்த ரீசனபிள் டைம் அப்படின்றது, அந்த டிஸ்கிரிஷன் இருக்கிறதுக்கான அவசியம் இருக்கிறது அப்படின்ற அம்பேத்கர் மட்டும் இல்லை, அன்னைக்கு டிபேட்டில் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுமே அந்த டிபேட்டில் வந்து டிடி கிருஷ்ணாச்சாரி அவர்களும் டிபேட்டில் வந்து ஏன் அந்த கால அவகாசம் இருக்க வேண்டியதுக்கான அவசியம் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல எது விரைவு அப்படிங்கறத வந்து குறிப்பிடணும் இல்லையா? எது விரைவுன்று
எது விரைவு அப்படின்றது அந்தந்த இஷ்யூவை பொறுத்து. இப்போ வந்து நாளைக்கு இதனை அமைச்சரவை கூட்டுறதுக்கான தேவை இருக்கிறது, இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கான தேவை இருக்கிறது அப்படின்னா அது வந்து சில நாட்களுக்குள்ளே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை சில பில்ஸ் வந்து பேசிக் டேட்டா இல்லாமல் இருக்கிற பில்ஸ், அது வந்து ஸ்டாண்டர்டான பில்ஸ் அப்படின்னா அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை அந்த பில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது, அதை டேட்டா பேக் பண்ணணும், இல்லை அந்த சட்டம் மாறுவதற்கான ஒரு அவசியம் இருக்கிறது அப்படின்னா அதற்கான ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மர்ம கத்தாயமாக அதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ப்ராக்டிஸே பண்ணலை. அதெல்லாம் ஏன் இன்னமும் சட்டமாக இருக்கிறது? அந்த சட்டம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ அதை கொண்டு வந்தால் அதில் வந்து கிளாரிட்டி தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு பாப்புலேஷனே இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால் அந்த சட்டத்தை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு கொண்டு வந்தால் ஆளுநர் வந்து உடனே அதை சைன் போடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ இந்த கேமிங் தியரி மாதிரி இந்த கேமிங் லா ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த கேமிங் லாவை இவர்கள் இல்லை மேண்டேட்டரியாக சட்டம் ஆக்கியே ஆக வேண்டும் அப்படின்னு. ஏன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தோட டிவிஷன் பெஞ்ச் இவங்க எல்லாமே அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னதுக்கப்புறம் அதே அன்கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸோட திரும்பி இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஆளுநர் சைன் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆளுநர் கையெழுத்து போட்டார். திரும்பி உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் அதை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி திரும்பி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும்போது ஆளுநரோட டிஸ்கிரிஷன் எங்கே இருக்குது, கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் அப்படின்ற அந்த கேள்வியை இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு சரியான பொசிஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரண மக்களோட வரி பணம் தானே, நம்ம ஆளுநர் வந்து மக்களோட வரி பணத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அதற்கான தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சட்டசபையில் இருக்கவங்க, அங்கே இருக்க டேட்டா ப்ரிப்பரேஷன், அங்கே இருக்க லெஜிஸ்லேட்டர்ஸ், அவங்களுக்காக ரிசர்ச் பண்ணுறவங்க, இல்லை அவங்க அமைக்கிற கமிட்டி, இவங்க எல்லாருமே யாரோட வரி பணத்தில் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களோட வரி பணத்தில். ஸோ ஒரு சட்டத்தை தவறு என்று உச்சநீதிமன்றம் மறுபடியும் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமாக மறுபடியும் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து மக்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு நாமினல் ஹெட் தான். குடியரசுத் தலைவர் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நீங்க நாமினல் ஹெட் நீங்க சொல்லலாம், ஆனா சட்டம் அவ்வாறு சொல்லல. அதுதான் நான் அந்த கிளாரிஃபிகேஷன் கேக்குறேன். ஒரே சட்டத்தை உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் 3 முறை தவறு என்று கூறி இருக்கிறது. இப்ப அதே சட்டத்தை திரும்பியும் நீங்க வந்து இதுதான் நாமினல் ஹெட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் காமிங்க. அதாங்க, நீங்க நாமினல் ஹெட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் காமிங்க. கவர்னருக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு, நான் என்னால ஸ்டேட்மெண்ட் காமிக்க முடியும். என்னால வெர்பியேஜ் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல டிஸ்கிரிஷன் இருக்குன்னு காமிக்க முடியும். நீங்க நாமினல்னு காமிங்க. மேண்டேட்டரி சிக்னேச்சர் இஸ் ஒன்லி a டைரக்ஷனரி பொசிஷன் அப்படி நீங்க எங்கயாவது காமிங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இல்லங்க. நீங்க வார்த்தை நீங்க சும்மா பயன்படுத்த முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல நாமினல் ஹெட், கான்ஸ்டிடியூஷன்ல there is no discretion, கான்ஸ்டிடியூஷன் இஸ் மேண்டேட்டரி அப்படி நீங்க எங்கயாவது காமிங்களே. அதாங்க, விருப்புரிமை என்பது செயல்படுவதற்கான விருப்புரிமை. இந்த சிக்கலே இந்த ஆளுநர்கிட்ட என்னன்னா, இந்த சட்டத்தை மறுத்துட்டார் என்றால் அது அவர் விருப்புரிமை, இல்லது கையெழுத்து போட்டார்னா அது அவருடைய விருப்புரிமை, மேல் அனுப்பினார்னா அவருடைய விருப்புரிமை. எதையுமே செய்யாமல் போட்டுக்கிட்டு படுத்திருந்தார்னா இட் இஸ் நாட் டிஸ்கிரிஷன். there is a discretion to act, there is no discretion not to act. ராமசாமி என்ன சொல்றாருன்னா, அன்கான்ஸ்டிடியூஷனலா ஒரு சட்டத்தை நீங்க பாஸ் பண்ணி அனுப்புறீங்க, அத வந்து அசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆளுநர் எப்படி கொடுப்பாரு? அதான் கொடுக்க வேண்டாங்கறேன். ஏன் மறுக்கலங்கறேன்? ஏன் போட்டு வச்சிட்டு உட்கார்ந்து இருந்த? உனக்கு என்ன வேலைங்க? ராஜ்பவன்ல போட்டு வச்சிட்டு உட்கார்ந்து இருந்ததுனால தானே சுப்ரீம் கோர்ட் தலையிடுது. How can you sleep on a bill passed by the assembly? இங்க பிரச்சனையே என்ன? Discretion is there to act. Discretion is there to exercise his powers. He didn't exercise his powers. Just he kept mum. வாயை புத்திட்டு சும்மா உட்கார்ந்துருந்தா. என்ன டிஸ்கிரிஷன் இது? யாரோ பார்க்க போறவங்ககிட்ட எல்லாம் நான் அப்படிதான் சும்மா தான் இருப்பேன், இருந்தா நீங்களே புரிஞ்சுக்கணும், இந்த சட்டத்தை ஏத்துக்கல, இதுதான் கான்ஸ்டிடியூஷன். Is he a constitutional functionary? ஒரு சராசரி அறிவுள்ள மனிதன் கூட அப்படி செயல்பட மாட்டானே. இத போய் எப்படி நியாயப்படுத்த முடியும்? அது அன்கான்ஸ்டிடியூஷனல் எப்படி அசெம்பிளி நிறைவேற்றும்? அன்கான்ஸ்டிடியூஷனல் அவருக்கு எப்படி தெரியும்? அப்படின்றதெல்லாம் யாருக்கு ஒபினியன் கேட்கல? எந்த ஜனாதிபதி அவர்கள் இங்க கேட்டிருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா வெளியில வைக்கலையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அந்த டைம் என்ன அப்படின்றத அவங்க கேட்கல. அவங்க ஆளுநர் இத்தனை ஆண்டு காலத்துக்குள்ள, இத்தனை மாதத்திற்குள், இத்தனை நாட்களுக்குள் அப்படின்றத ஜனாதிபதி அவர்கள் கேள்வி கேட்கல. சோ அந்த as soon as possible னா என்னங்க தமிழ்ல அர்த்தம்? கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க, படிச்சவங்க தான் நீங்க. as soon as possible க்கு அர்த்தம் உண்டா இல்லையா? ஏன் பிரசிடென்ட் கூட அர்த்தம் தெரியாது as soon as possible னா? அந்த இங்கிலீஷ் என்ன தமிழ்ங்க? அவங்க பேசுறாங்களா as late as possible ஆ? ஏன்னா நான் பேசுறேன் அப்படின்னா அங்க வால்யூம் குறைச்சு ஒரு வச்சா தேர்தல்ல சரி, அவர் பதில் சொல்லிட்டு மற்ற சொல்லுங்க நீங்க தாராளமா சொல்லுங்க. நான் சொல்லுங்க as soon as possible க்கு என்ன அர்த்தம்?
ஜனாதிபதி கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கா இல்லையான்றது முதல்ல. அப்புறம் ரெண்டாவது விதம், ஜனாதிபதி வந்து as soon as possible அப்படின்ற கிளாரிஃபிகேஷனோ இல்ல ஆளுநர் செய்தது சரியோ தவறோ அப்படின்ற கேள்வியை கேட்கவில்லை. அந்த டிஸ்கிரிஷன் இருக்கா இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷனோட அர்த்தம் என்ன, அதோட அளவுகோல் என்ன அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் எவ்வளோ இருக்க முடியும், ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் எவ்வளோ இருக்க முடியும், லெஜிஸ்லேட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் எவ்வளோ இருக்க முடியும், பிரசிடென்ஷியல் பவர்ஸ்ன்றது அவங்களோட கேள்வி. ஸோ இன்னைக்கு ஆளுநர் செய்தது சரியா தவறா அப்படின்ற விவாதத்திற்குள் ஜனாதிபதி அவர்கள் வரவில்லை. இன்னைக்கு அந்த 14 பாயிண்ட் ரெஃபரன்ஸ் அந்த இஷ்யூ கிடையாது. அந்த 14 பாயிண்ட் ரெஃபரன்ஸோட இஷ்யூவே கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன், இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன்டு ஜுடிஷியல் பவர்ஸ், ஜுடிஷியரி இன்டு எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி லெஜிஸ்லேச்சர் இன்டு எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இன்டு ஜுடிஷியரி. இது மட்டும் தான் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸோட சாராம்சமே. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபரன்ஸ் என்ன, அந்த 143 ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்றது இல்லாமல் ஆளுநர் வந்து செய்தது சரியா தவறா அப்படின்றது கேள்வியே கிடையாது. அது வேணும்னா ஆளுநர் ரிவ்யூ போடட்டும், ஆளுநர் கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடட்டும், இல்ல வேற ஒரு தீர்ப்பு வரட்டும், அந்த இதுல லார்ஜர் பெஞ்ச் ரெஃபரன்ஸ் கேட்கட்டும், அது ஆளுநரோட உரிமை. இன்னைக்கு ஆளுநரோட உரிமையே யாரும் இல்லை. ஜனாதிபதி கேட்டது சரியா தவறா அப்படின்ற அந்த கேள்விக்கு இதன சிஎம் ஸ்டாலின் அவர்களோட வார்த்தைகள் சரியானது கிடையாது. அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி சீஃப் மினிஸ்டரா இருக்கவரோட பயன்பாடே சரியே கிடையாது. கவர்னர் நாளைக்கு வேற ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவர் கவர்னரோட கேள்வி கேட்டுக்கணும். சோ இங்க வந்து இது ஒரு inappropriate ரெஸ்பான்ஸ், இல்லீகல் ரெஸ்பான்ஸ், இம்மாரல் ரெஸ்பான்ஸ். ஓகே, அதாவது பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ டிஸ்கிரிஷன் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்கல. என்ன கேள்வினா, இஸ் எக்ஸசைஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் பை தி பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகிள் 201 ஜஸ்டிசியபிள். இதை நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க முடியுமாங்கிறது அவங்க கேள்வி. அவங்க ரெஃபரன்ஸுடைய கேள்வி என்னன்னா, டிஸ்கிரிஷன் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, டிஸ்கிரிஷனை நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்க முடியுமா. நல்லா கவனிச்சுங்க. ஜஸ்டிசியபிள்னா என்ன அர்த்தம், நீதிமன்றத்தில் இதை எடுத்து வழக்கு போட முடியுமான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே போட்டாச்சு, தீர்ப்பு கொடுத்தாச்சு, ஜஸ்டிசியபிள்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட். திரும்ப ஒரு தடவை அதை கேட்குறாங்க, அவ்வளோதான். டிஸ்கிரிஷனை நீதிமன்றமும் மறுக்கலை, நாமும் மறுக்கலை. பட் டிஸ்கிரிஷன் இஸ் டு ஆக்ட் அண்ட் டிஸ்கிரிஷன் இஸ் நாட் டு கீப் மம். அதுதான் இங்கே பிரச்சனையே. ஹி டிடன்ட் எக்ஸசைஸ் ஹிஸ் பவர்ஸ். நான் எக்ஸசைஸ்க்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருக்குமாங்க? சரி, ஓகே. அரவிந்த், இதை எப்படி பார்ப்பது? இப்போ வந்து ஓகே, தனக்குள்ள விருப்புரிமையை வந்து குடியரசுத் தலைவர் பயன்படுத்துவது நியாயப்படுத்தத்தக்கதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு ஜஸ்டிசியபிள்னா கேன் இட் பி சேலஞ்ச் இன் யுவர் கோர்ட் ஆஃப் லான்னு அர்த்தம். ஜஸ்டிசியபிள் நியாயப்படுத்துறது இல்லை, நீதிமன்றத்தில் போய் இதை எதிர்த்து வழக்காட முடியுமான்னு அர்த்தம். அதான் ஜஸ்டிசியபிலிட்டி. இப்போ குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ வந்து காலக்கெடுவை வந்து உச்சநீதிமன்றம் விதிக்கலாமா? கான்ஸ்டிடியூஷனலா இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு 2 நபர் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கலாமா, ஒரு முடிவு எடுக்கலாமா? அதே மாதிரி சட்டமன்றம் பாஸ் பண்ற மசோதாக்களை வந்து எப்படி உச்சநீதிமன்றம் நிறைவேற்ற முடியும்? இது மாதிரி பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து? முதல்ல ஒவ்வொரு கேள்விக்கான பதிலாக சொல்ல வரேன். இந்த விவகாரத்தை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க முடியுமா, தீர்ப்பு வழங்க முடியுமா என்பதுதான் பேசிக் கொஸ்டின். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ணது ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஆர்டிகல் 32 பிரகாரமாக ஃபைல் செய்யப்படும் ரிட் பெட்டிஷன் பொதுவாகவே டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி தான் வரும். டிவிஷன் பெஞ்ச் ஹியரிங்கில் இல்லை இந்த மேட்டரை வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஆஃப் லா கேள்விகளை வரையறுத்து அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு அனுப்பலாம். ஆனால் இந்த விவகாரத்தை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வே விசாரிக்கலாம் என அவர்களே முடிவெடுத்து தான் இந்த வழக்கை விசாரித்தார்கள். இந்த வழக்கை மத்திய அரசோட வாதத்தை கேட்காமல் இந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஒன்றை நாம் மிகவும் தெளிவாக பார்வையாளர்களுக்கு தெரிவித்தாக வேண்டும். இந்த வழக்கில் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் முழுமையாக வாதிட்டார். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான், அந்த வாதத்தையும் கேட்ட பிறகுதான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கியிருப்பதற்கான காரணம், இது ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. ரிட் பெட்டிஷன் பொதுவாகவே டிவிஷன் பெஞ்சில் தான் ஒன்று. இரண்டாவது, இந்த தீர்ப்பை வந்ததுக்கு பிறகு தற்போது பிரசிடென்ட் ஒரு ஆர்டிகல் 143 கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு 14 கேள்விகளை முன்வைத்து ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்திருக்கிறார். இதை மத்திய அரசு செய்ய முடியுமா? பிரசிடென்ட்டுங்கிறது மத்திய அரசு சொன்னதை தான் பிரசிடென்ட் கையெழுத்திட்டு இதை ஃபைல் செய்திருக்கிறார். இதை வந்து உச்சநீதிமன்றத்தில் அனுப்பியிருக்கிறார். எனவே இதனை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கான பதிலையும் உச்சநீதிமன்றம் 2002ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டால் அந்த தீர்ப்பில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட வேண்டுமானால், அந்த தீர்ப்பை அப்பீல் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டுமானால், அல்ல அந்த தீர்ப்பை மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் ரிவ்யூ பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ணணும்.
அதாவது உச்சநீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று இருக்குது, கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்குது. ஸோ இந்த வழக்கில் ரிவ்யூ பெட்டிஷன் தான் மத்திய அரசு ஃபைல் செய்ய முடியும். பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு தீர்ப்பை அப்பீல் செய்யவோ ஒரு தீர்ப்பை ரிவ்யூ செய்யவோ கூடாது என்பதனை உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது 2002ஆம் ஆண்டு, அதுவும் குஜராத் மாநில அரசு தொடர்புடைய ஒரு வழக்கில் தான் 2002ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை மையமாக கொண்டுதான் 2G வழக்கில் இதற்கு முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான அரசு மத்தியில் ஆட்சி செய்யும் போது 2G வழக்கில் இது போன்ற ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை கொண்டு வரும்போது அப்பவும் உச்சநீதிமன்றம் இதில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் ஒரு தீர்ப்பை நீங்கள் அப்பீல் அல்லது ஒரு தீர்ப்பை நீங்கள் ரிவ்யூ மறுஆய்வு செய்ய கோருகிறீர்கள், இதனை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் 143 கீழே கொண்டு வர முடியாதுன்னு மிகவும் தெளிவாகவே தெரிவித்திருக்கிறார்கள். ராம ஜென்மபூமி வழக்கில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது, இல்லை நாங்கள் தலையிட மாட்டோம். எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் முன்வைத்திருக்கிறார். இதனை உச்சநீதிமன்றம் மெயின்டனபிலிட்டியில் ஒரு பிரிலிமினரி அப்ஜெக்ஷன் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் முன்வைக்கும். அதாவது 2002ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். எனவே இது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் வர முடியாது, வேண்டும் என்றால் ரிவ்யூ ஃபைல் பண்ணிட்டுங்கிறது தான் தமிழ்நாடு அரசோட மெயின்டனபிலிட்டி வாதமாக இருக்க போகுது. ஏன் மத்திய அரசு ஏன் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணல, ஏன் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஏன் ஃபைல் பண்ணாங்கன்னா, ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா அந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளோட அறையில் தான் அது அட்மிஷனுக்கு, அதாவது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் இதை விசாரணைக்கு உட்படுத்தலாம் என முடிவெடுத்த பிறகுதான் ஓப்பன் கோர்ட் ஹியரிங்ல வரும். எனவே ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணா இது வந்து ஓப்பன் கோர்ட் ஹியரிங் வராது, நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வராது, நீதிபதிகள் அறையிலே அதனை கன்சிடர் பண்ணுவாங்க, பரிசீலனையில் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே ஒரு ஓப்பன் கோர்ட் ஹியரிங்க்கு கொண்டு வரணுங்கிறக்காக தான் 143 ஆப்ஷனை இங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா அந்த 143ல வெறும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மட்டுமே கேள்வியா முன்வைத்தோம் என்றால் மெயின்டனபிலிட்டியில் 2002 ஜட்ஜ்மெண்ட்ல அடிபட்டுரும். எனவே தான் அதோட ஸ்கோப்பையும் வைடன் பண்றாங்க. என்னென்ன வைடன் பண்றாங்கன்னா, 142 என்பது உச்சநீதிமன்றத்துக்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கும் உச்சபட்ச அதிகாரம், அதாவது நீதியை நிலைநாட்டுவதற்காக உச்சநீதிமன்றத்துக்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கும் உச்சபட்ச அதிகாரம். அந்த உச்சபட்ச அதிகாரத்தை எந்தெந்த வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பயன்படுத்தலாம், எந்தெந்த தருணங்களில் பயன்படுத்தலாம் என்பதனையும் நீங்கள் வரையறுங்கள் என ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இரண்டாவதாக, இது போல ஒரு சட்டமன்றம் இயற்றிய ஒரு மசோதாவை ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் இல்லாமல் நீதிமன்றங்கள் மூலமாக அமலுக்கு கொண்டு வர முடியுமா, அதற்கான பதிலையும் கொடுங்கள். மூன்றாவதாக, மிகவும் முக்கியமானதாக, இது போல ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தால் குடியரசுத் தலைவர் அதனை உச்சநீதிமன்றத்துக்கு இதே 143ல் அனுப்பிச்சு அதற்கான விளக்கத்தை கோர முடியுமா என்ற இந்த கேஸோட ஸ்கோப்பை வைடன் பண்றாங்க. உச்சநீதிமன்றத்தை அதிகாரத்தையும் கேள்வி கேட்கிறார்கள். குடியரசுத் தலைவர் இது போன்ற வழக்குகளில் எப்படி காலம் தாழ்த்தலாம். இப்போ ஆளுநர் நம்ம முதல்ல ஒரு மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறோம், ஆளுநர் நமக்கு திருப்பி அனுப்புகிறார், நம்ம மறுபரிசீலனை செய்து மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பினா ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தான் வழங்க வேண்டும் என மிகவும் ஆணித்தனமாக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த தருணத்தில் ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் அதனை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி 143ல் நாங்கள் ஒப்பீனியன் கேட்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள். எனவே ஒன்று, நான் முன்பே சொன்னது போல ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ 143 பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ்க்கு வராங்க, அது வெறும் இந்த ஜட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் 2002 ஜட்மெண்ட்டில் அடிப்படும். எனவே அதோட ஸ்கோப்பை வைடன் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு தந்திரமாக மத்திய அரசு இந்த பெட்டிஷனை இந்த ரெஃபரன்ஸை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தோட அரசியல் சாசன அமர்வு இதற்கான பதிலை கொடுப்பார்கள். ஆனால் தற்போது தமிழக முதலமைச்சர் கூறியிருப்பது போல அனைத்து எதிர்க்கட்சி மாநிலங்களும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஆளுநர்கள் சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும், 1 முதல் 3 மாதத்துக்குள்ளாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை டைல்யூட் பண்ணுவதற்காக மத்திய அரசு இதுபோல் செய்திருப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கும் எதிரானது. எனவேதான் அனைத்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களும் ஒன்றாக இணைந்து இந்த வழக்கில் போராட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் கூறியிருப்பது சரியானதுதான். அதே போல இன்னொரு முக்கியமான கேள்வி, எப்படி உச்சநீதிமன்றம் எப்படி இந்த காலக்கெடுவை நிர்ணயிக்கிறார்கள்? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி இது போன்ற உத்தரவை கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. இந்த உத்தரவை ஏன் உச்சநீதிமன்றம் கொடுத்தார்கள்ன்றா, உச்சநீதிமன்றமா சூமோட்டாவை எடுத்து கொடுக்கல. தமிழக ஆளுநர் 2 ஆண்டுகளுக்கு மேல ஒரு சில மசோதாவின் மீது இருக்கிறார். ஒரு மசோதாவை முதன்முறை தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறார்கள். ஆளுநர் திருப்பி அனுப்பும் போது மீண்டும் அதை அப்படியே பாஸ் பண்ணி மீண்டும் ரீகன்சிடர் பண்ணும்போது ஆளுநர் ஒப்புதல் தான் வழங்க வேண்டும். புதிதாக 2வது முறை அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் அனுப்பியது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. அதனைத்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். தமிழக ஆளுநர் செய்த தவறைத்தான் உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இது தவறு, எனவே அதற்கான ஒரு விடையை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே உச்சநீதிமன்றம் எந்த இடத்திலும் தன்னோட அதிகாரத்தை மீறவில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. இப்போ இந்த ரெஃபரன்ஸ்னால தீர்ப்புக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்குமா? இப்போ இதை பயன்படுத்தி ஆளுநர் வேறொரு மசோதாவை தமிழ்நாடு அரசு இது பண்றாங்கன்னா
ஹோல்ட் பண்ண முடியுமா? அந்த தீர்ப்பு ஹோல்ட் ஆகுமா? இந்த ரெஃபரன்ஸ்னால ரிவ்யூ பெட்டிஷன் போயிருந்தா தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யலாம், மறுசீராய்வு செய்யலாம். உச்சநீதிமன்றத்தோட தற்போது வழங்கப்பட்டிருக்கும் தீர்ப்பு ஜஸ்டிஸ் படிவாலா, ஜஸ்டிஸ் மகாதேவன் அமர்வு வழங்கியிருக்கிற தீர்ப்பை தற்போது வரை தீர்ப்புக்கு எந்த இடைக்கால தடையும் கிடையாது. எனவே அந்த தீர்ப்புக்கான இடைக்கால தடை இல்லை என்றால் அந்த தீர்ப்பு இன்றைய தேதி வரையில் எப்போது தடை வருகிறதோ அதுவரை அந்த தீர்ப்பு அமலில் தான் இருக்கிறது. எனவே அந்த தீர்ப்புக்கு ஆளுநர் உட்பட்டவர் தான். ஓகே, திரு அப்துல்லா, இது வந்து ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச்சாக பார்க்கப்படுகிறது. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவர் மேலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலாக உச்சநீதிமன்றம் 142 வந்து பயன்படுத்துது அப்படிங்கிற பார்வைகள்லாம் முன்வைக்கப்படுகிறது. நிச்சயமாக அப்படி இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா திமுக அரசு நடத்திய சட்ட போராட்டத்தின் விளைவாக தான் ஆளுநர்களின் அதிகார அத்துமீறலிலிருந்து மாநில அரசுகளை விடுவிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த மாதம் 8ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. திமுக தனது சட்ட போராட்டத்தால் நாட்டிற்கே பெற்றுக் கொடுத்த இந்த விடுதலையை தனது சூழ்ச்சியால் ஒன்றிய பாஜக அரசு அபகரிக்க பார்ப்பதன் விளைவு தான் இன்றைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் மூலமாக இந்த 14 கேள்விகளை கேட்க வைத்தது நிகழ்வு. இதை பொதுவாக இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு, அதாவது எங்களுடைய மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி மாண்புமிகு ஜெகதீப் தன்கர் அவர் கூட என்ன கேட்டாருன்னா, உச்சநீதிமன்றத்தை பார்த்து நீங்கள் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா அப்படின்னு கேட்டார். நாடாளுமன்றம் தான் பெருசு, நாடாளுமன்றம் தான் எல்லாம், நீங்கள் என்ன சூப்பர் நாடாளுமன்றமான்னு கேட்டால் அதே தன்கர் தான் அதே வாயால் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசியல் சாசன சட்டப்பிரிவு 145/3 படி அரசியல் சாசன சட்டங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பதும் உச்சநீதிமன்றத்தோட வேலை தான் சொன்னார். எந்த உச்சநீதிமன்றத்தை பார்த்து நீங்கள் சூப்பர் நாடாளுமன்றமானு கேட்டால் அவரே தான் பிரிவு 145 படி அரசியல் சாசன சட்டத்துக்கு ஒரு கேள்விகள் வருது, விளக்கங்கள் தேவைன்னா அதை விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் உச்சநீதிமன்றம் தான் இருக்குன்னு சொன்னவரும் அதே தன்கர் தான். நீங்கள் அதையும் நம்ம அந்த இடத்துல அவசியம் பார்க்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அரசியல் சாசன சட்ட பிரிவு 200 படி மசோதாக்கள் மீது என்ன சொல்கிறது என்கின்ற விளக்கத்தை அளிக்கும் விதமாக தான் தங்களோட தீர்ப்பையே பர்த்திவாலாவும் மகாதேவன் அடங்கிய அமர்வு கொடுத்தது. அதன் அடிப்படையில் தான் ஜெகதீப் தன்கர் சொன்னார் இல்லையா, இந்த 145 படி அவங்க தான் கொடுக்கணும், அதன்படி தான் இவங்களுமே பர்த்திவாலா மகாதேவன் அடங்கிய குழுவுமே கொடுத்துருக்கு. ஸோ இதில் எந்த முரணும் இல்லை, எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை முதல்ல. அதே மாதிரி 8ஆம் தேதி வழங்கின தீர்ப்பிலேயே ஆளுநர்களுக்கான அதிகாரங்கள், மசோதாக்கள் மீது அவர்கள் முடிவெடுப்பது ஆகியது குறித்து அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் உச்சநீதிமன்றம் அப்பயே சொல்லிடுச்சு. இந்த 14 கேள்வி என்னவோ அதெல்லாம் முன்னாடியே அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கு. அதாவது மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் போது அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டுமா அல்லது தனிப்பட்ட முடிவை எடுக்க முடியுமா, அரசியல் சாசன பிரிவு 200 கீழே மசோதா மீதான முடிவுகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆளுநர் தெரிவிக்க வேண்டும் என கூற முடியுமா, இப்படி கிட்டத்தட்ட எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 12 கேள்விகளை பிப்ரவரி மாதமே உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கிட்ட எழுப்பி அதற்கான விளக்கங்களை எல்லாம் பெறுது. அதை ஒட்டி தான் மீண்டும் அதே மாதிரியான கேள்விகளெல்லாம் குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காரு. இதை எல்லாமே ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுகிட்ட கேள்வியாக கேட்டு பதிலெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க ஒரு விரிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம டைம் லிமிட் பற்றி பேசணும். அண்ணன் தியாக அண்ணன் கூட ஆஸ் சூன் அஸ் பாசிங் பில்ங்கிறது ஆஸ் லேட்டஸ்ட்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது மெய்யப்பன் கூட ஒரு விளக்கம் கொடுத்தாரு. மெய்யப்பன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அரசியல் சாசன அமர்வில் அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி பேசும்போது அப்படின்லாம் சொன்னார். அவர் அதை முழுசாக படித்தாரா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ நான் சொல்கிறேன், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத கொடுக்கலாமா இல்லை ஒரு குறிப்பிட்ட காலவரை கொடுக்கலாமாங்கிறது ஒரு அரசியல் நிர்ணய சபையில் அந்த விவாதம் வருது. அவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி சொன்னார்ல, அந்த விவாதம் வரும்போது குறிப்பிட்ட காலம், அதாவது நம்ம 6 மாதம்னே கொடுப்போம், 6 மாதத்துக்குள் கொடுக்கணும்னு வச்சா ஒரு சில பேர் 160வது நாளில் கூட கொடுக்கலாம், 180வது நாளில் கூட கொடுக்கலாம், 179 நாள் தாமதம் செய்து 180வது நாளில் கூட கொடுக்கலாம். அந்த தாமதத்தை தவிர்ப்பதற்காக தான் அவங்க சீக்கிரமாக கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு வச்சது. இப்போ 3 மாதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு கால நிர்ணயம் வச்சா சில பேர் கரெக்டாக 90வது நாளே கொடுக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 83 நாள் ஒரு டிலே அந்த இடத்துல வந்துடுது. இதை தவிர்க்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்துல தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு வச்சாங்க.
ஆனால் நம்ம ஆட்கள் அதை கிரிமினல் தனமாக பயன்படுத்தி அதை கிடப்பில் போடுவாங்கங்கிறது அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை அவங்க செஞ்சது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான். அதை வைத்து தான் இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இதை சொல்லணும் அப்படிங்கிற 2 நீதிபதிகள் அமர்வு இன்றைக்கு அந்த தீர்ப்பையும் நமக்கு தந்திருக்கின்றது. இப்போ ஆர்டிகல் 361 படி குடியரசுத் தலைவர் என்ன செய்யணும், அவருடைய டியூட்டிஸ் என்ன, அவருடைய பவர் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆர்டிகல் 361 படி அப்படின்றாங்க. இல்லை, ஏற்கனவே நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளில் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 143 படி குடியரசுத் தலைவரால் உச்ச நீதிமன்றத்திடம் சட்ட விளக்கம் கேட்க முடியாது. இதுதான் தெளிவாக சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கில் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 143 என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவரால் உச்ச நீதிமன்றத்திடம் சட்ட விளக்கம் கேட்க முடியாது. ஆனால் இது தெரிந்திருந்தோம் மீண்டும் இந்த கேள்விகளை குடியரசுத் தலைவரை வச்சு பிஜேபி எழுப்ப சொல்றாங்க. பிஜேபி அரசு இந்த மோடி அரசு எழுப்ப சொல்றாங்க அப்படின்னா ஒரே காரணம், இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கல சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்ச்சி தானே தவிர இது வேற எதுவும் கிடையாது. ஓகே, இந்த டைம் லிமிட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறதும் கேள்வியா இருக்குது. கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ணப்படலை. ஆனால் நீங்கள் ஏன் ஒரு டைம் லிமிட்டை சுப்ரீம் கோர்ட் ஏன் வைக்குது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சார் இல்லை, அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அவங்க ஏன் டைம் ஃப்ரேம்னு வைக்காமல் as soon as possibleன்னு வச்சாங்கன்னா, 10 மாதம்னு வைக்கிறாங்கன்னா 300வது நாள் கூட ஒருத்தங்க கொடுக்கலாம். 299 நாள் வேணும்னு காலதாமதம் பண்ணி 300வது நாள் கொடுப்பாங்க. அதனால நம்ம as soon as possible வச்சா 1வது நாளே செய்யலாம், 2வது நாளே செய்யலாம், வேகமாக வேலை செய்யணுங்கிறதுக்கு தான் as soon as possibleன்னு வச்சது. ஆனால் அது இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுது. நான் இன்னொரு விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ குடியரசுத் தலைவர் சார்பில் கேட்கப்பட்ட கேள்வியில் 5வது கேள்வி மற்றும் 7வது கேள்வி 5th question and 7th question அதில் என்ன சொல்கிறாங்க கேள்விகளில், மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு எந்த காலக்கெடுவும் அரசியல் சாசன சட்டத்தில் விதிக்கப்படாத நிலையில் காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியுமா? இதுதான் இப்போ 5வது கேள்வியிலே 7வது கேள்வியிலே அவங்க கேட்டது. இப்போ அதை தான் நீங்களும் திரும்பவும் கேட்குறீங்க. இந்த கேள்விக்கு தீர்ப்பில், அதாவது பர்திவாலா மகாதேவனோட அந்த தீர்ப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா, தீர்ப்போட பக்கம் என் நினைவு சரியாக இருந்துச்சுன்னா பக்கம் 340லேருந்து 359 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 பக்கத்துக்கு தெளிவான விளக்கம். இந்த ஒரு கேள்விக்கான விளக்கம் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பக்கத்துக்கு அதுக்கான விளக்கம் அதில் இருந்திருக்கு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்க முடியும். இது அந்த 20 பக்கத்துக்குள்ளே இதுக்கான மொத்த விளக்கமும் இருக்கு. ஓகே, இப்போ இதற்கான விளக்கங்களை உச்சநீதிமன்றம் கொடுக்குமா இல்ல கொடுக்காமலும் போகலாமா? சில உதாரணங்கள்ல மே ஆர் மே நாட் அப்படின்னு இருக்கிறதுனால விளக்கங்களை கொடுக்காமவும் இருந்திருக்கு. இல்ல, இது அவங்களோட நீதி அரசர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதில் எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது? மே அண்ட் மே நாட்னு இருக்கும்போது இதை பற்றிய முடிவு அவங்க தானே எடுக்க முடியும். நானும் நீங்களும் இப்போ இதை அவங்க அப்படி செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு அறுதிட்டு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? உச்சநீதிமன்றம் ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் தெளிவான விஷயங்கள் நமக்கு புலப்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. அதாவது இல்லை, அந்த தீர்ப்புல இருக்கு, எல்லாமே இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏற்கனவே 12 கேள்விகள் கேட்டுறாங்க ஒன்றிய அரசு கிட்ட. ஏற்கனவே 12 கேள்விகள் தெளிவா கேட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அதனுடைய விரிவான விளக்கமாக தான் இந்த தீர்ப்பே அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கதான் அதை ஒட்டிய கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. புதுசாலாம் ஒன்றும் கேட்கல. என்ன பொறுத்தளவில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பே போதுமானது. இன்னும் சொல்ல போனால் நான் தான் இப்போ as soon as possible டைம் லிமிட்டுக்கே 20 பக்க விளக்கம் கொடுத்துருக்காங்களே. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு விரிவான ஒரு என்லைட்டன் ஒரு விரிவான விளக்கம் அந்த தீர்ப்பில் ஏற்கனவே இருக்கிறது. ஆல்ரெடி நமக்கு இருக்கு. இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநரால் பரிந்துரைக்கப்பட்ட மசோதாக்கள் மீது 3 மாசத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேணும் அப்படிங்கிறத காலக்கெடுவை ஏன் நிர்ணயிச்சோம் அப்படிங்கிறத சொல்லும்போது சொல்றாங்க, இந்த ஒன்றிய அரசு, அதாவது பாஜகவினுடைய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 சுற்றறிக்கை அனுப்புறாங்க. எப்ப அனுப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா 2016 அனுப்புறாங்க. 2016 2 சுற்றறிக்கை உள்துறை அமைச்சகம் மற்ற அமைச்சகங்களுக்கு அனுப்புறாங்க. அதுல என்ன அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
ஆளுநர்களால் குடியரசுத் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது 3 மாதத்திற்குள் முடிவெடுக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதாவது ஒவ்வொரு துறையின் மீதும் ஒவ்வொரு மசோதாவின் மீதும் ஆளுநர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயாவது அவங்க முடிவெடுக்கிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வேலைகளை வேகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொற்றறிக்கையை உள்துறை அமைச்சகம் வந்து சக அமைச்சகங்களுக்கு அனுப்புது. அந்த 3 மாதம் உள்துறை அமைச்சகமே உங்களுடைய அரசு சொன்ன உள்துறை அமைச்சகம் சொன்ன அந்த 3 மாதங்கிற அடிப்படையில் தான் இந்த 3 மாத கால நிர்ணயத்தையும் நாங்கள் நிர்ணயிக்கிறோம்னு தீர்ப்புலையுமே நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 மாதங்கிறதே இவங்களோட உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே சொன்ன காலக்கெடு தான். இவர்கள் சக அமைச்சகங்களுக்கு இவர்கள் அறிவுறுத்திய அதே 3 மாத காலகட்டத்தை தான் உச்ச நீதிமன்றமே தீர்ப்புல சொல்லியிருக்கு. அதை பேஸ் பண்ணி சொன்னோன்னு தீர்ப்புலையுமே சொல்லியிருக்காங்க. ஓகே திரு நித்யானந்தம், தீர்ப்பிலேயே வந்து தெளிவாக இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல ஒரு தெளிவான வாதங்கள் அரசு தரப்புல இருந்த அட்டார்னி ஜெனரல் உட்பட அவர்கள் எல்லாம் வாதங்களை தெளிவாக வைத்ததற்கு பிறகுதான் நீதிபதிகள் வந்து ஆராய்ந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இப்போ இது போல ஒரு கேள்வியை கேட்பதுங்கிறது ஒரு கவன ஈர்ப்புக்காக பண்றது, ஆளுநருடைய செயல்பாடு நியாயப்படுத்துற மாதிரி பண்றது என்கின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. சன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெளிவாக இருக்கணும். கவர்னர் ஒரு போஸ்ட்மேனு அப்பாயிண்டட் பர்சன் அப்படிங்கிற சிந்தனையை முதல்ல எடுத்து வைக்கணும். தமிழ்நாட்டில் அதை ஆழமாக பதிய வைத்திருக்கிறார்கள். கவர்னர் யாரு? யார் கவர்னர்? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் தெளிவாக அதை பதிய வைத்திருக்கிறார். கவர்னர் யார் சார்? அப்ப நான் வரேன், என்ன பேச விட்டதான் சொல்ல முடியும். அதை நான் வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்துல இது தப்புன்னு சொல்றேன்னா அது என்னத்தினால தப்பு? கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லிருக்கோ அதை சொல்லுங்க. அவங்க சொல்றதும் வேண்டாம், நீங்க சொல்றதும் வேண்டாம், யார் சொல்றதும் வேண்டாம். கான்ஸ்டிடியூஷன் கவர்னர் எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன் சொல்றதா கேட்கணும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன் சொல்றதான். லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம லாஜிக்குன்னு எடுத்து பார்த்தோம் சொன்னாக்க தர்க்க ரீதியாக நாம் இதை பேச வேண்டும் என்று சொன்னால் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் ஆளுநர். குடியரசுத் தலைவரும் ஏதோ அப்பாயிண்டட் பர்சன் என்பதாக நாம் கருத முடியாது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஆளுநர். தேர்ந்தெடுக்கப்பட்டவரால் நியமிக்கப்பட்டவர் ஆளுநர். நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆளுநர் என்பவர் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, குடியரசுத் தலைவரால் அந்த கவனிங்க, எலக்ட்ரல் காலேஜ் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த மாநிலத்திற்கு இவர் கவர்னர். ஆளுநர் டேபிளுக்கு ஒரு பில் போகுது இல்ல, மசோதா போகுது இல்ல, அது வந்து இத்தனை கோடி மக்களினுடைய விருப்பத்தின் பேரில் அவர்களுடைய பிரதிநிதிகள் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதா. மக்களாட்சி தத்துவம் கொண்ட நாட்டுல மக்கள் மன்னர்களா இல்ல ஆளுநர் மன்னரா? நியாயமான கேள்வி. அப்பாயின்ட் பண்ணப்பட்டவருக்கே அவ்வளவு வானளாவிய அதிகாரம் இருக்குதுன்னா ஓட்டு போட்டு மக்கள் மேண்டேட் கொடுத்து பிரதிநிதிகள் சட்டம் ஏற்றுறாங்க சார், அது மேல உட்கார்றதுக்கு அவருக்கு என்ன சார் அதிகாரம்? என்னட்டு அறியாமை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, முதலமைச்சருக்கான தேர்தல் எங்காவது நடக்குதா? முதலமைச்சர் வந்து எம்எல்ஏ இல்லாதவர் முதலமைச்சரா எம்எல்ஏக்கள் தேர்வு செய்த முதலமைச்சர், எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சர் தேர்வு செய்கிறார்கள். 6 மாசத்துக்கு நான் பேசுறது கொஞ்சம் அனுமதிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பேசுங்க, நீங்க கருத்துக்கள்லாம் சொல்றீங்க, அதுக்கு விளக்கங்களை கூட சொல்லிடுங்க. இல்ல அவங்களுடைய இறுதி சுற்றி வரும்போது சொல்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். யாருமே அமைச்சர்களாகவோ முதல்வராகவோ முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினர் தானே? யாரு? முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினர் தானே? ஆமா, சட்டமன்ற உறுப்பினர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே? ஆமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு அவங்க வெர்டிக்ட் கொடுத்து தானே வந்தாரு. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். யாரோ அரசியல் உள்நோக்கத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள் இல்லையா? நான் என்ன கேட்கிறீங்க, நியமிக்கப்பட்டாரா இல்லையா என்பதை விட மக்கள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கவில்லை என்றுதான் நான் சொல்கிறேன். அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அவரை முதல்வராக்கி இருக்கிறார்கள். அதுபோலத்தான் பிரதமரும் ஆக்குவார்கள், அதுபோலத்தான் குடியரசுத் தலைவரும் ஆக்குவார்கள். அதனால அவர் ஒரு முதல்வர் நியமிக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அப்பாயிண்டட் மினிஸ்டர்ஸ் என்று சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அவங்க ஆளுநரே வந்து எய்டன் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் படி தான் செயல்படணும். பட் ஹி இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இல்லையா சார்? அவருக்கு பவர் எங்கிருந்து வருது?
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எய்டன் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸ்டேட் சொல்றது படிதான் ஆளுநர் நடக்கணும். எதுக்குங்க ஆளுங்க செய்யணும்? எதுக்கு ஆளுநர் வேணும் சொல்லுங்க? அதுதான் கேக்குறேன், எதுக்கு ஆளுநர் வேணும்னா ஆளுநர் வேண்டாம் இல்லையா? தேவையில்லைன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் துவக்க காலத்துல இருந்து ஆளுநர் எதுக்குன்னு தானே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் ஆளுநர் இன்னும் நீடிச்சிட்டு இருக்காங்க? அதோட அவசியம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த பொழுது கூட அவருக்கு பிரிஸ்கிரைப் பண்ண பவர்ங்கிறது ஒரு ஒரு அடிப்படையா சில விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி அவரா அசியூம் பண்ணிட்டு செயல்படுறாரு. இப்போ அவரா செயல்படல, ஸ்டேட் கவர்மெண்டோட உரிமைக்கு எதிராக செயல்படுறாருங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய வழக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனை. பல மசோதாக்கள் பல சட்டமன்றங்கள்ல நாடாளுமன்றத்தில் கூட கிடப்பில் போட்டு இருக்கிறது. அப்படி கிடப்பில் போட்டால் அதை எடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் அடுத்த ஆட்சி வருகின்ற பொழுது அந்த மசோதா தேவை என்றால் எடுப்பார்கள். அப்படித்தான் இதுவும். இப்ப அதே மாதிரி சட்டமன்றத்தில் மீண்டும் ஒரு ஆட்சி வருது அப்படின்னா அந்த பில்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வேண்டான்னு சொன்னாதான் அதை அசன்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்கள் அந்த பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு அசன்ட் கொடுத்துதான் ஆகணும். அப்படி முடியாது. விருப்பம் இல்லைன்னா நீங்க திருப்பி அனுப்பலாம் மாறுதல்களை சொல்லி. மீண்டும் அதே இடத்துக்கு வரீங்க. கவர்னர் ஒரு போஸ்ட்மேன் தான், அதை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படிங்கிறீங்க. அப்படி கிடையாது. கவர்னர் போஸ்ட்மேன் சொல்ல சார், அதற்கான அர்த்தம் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் சொல்லுது. அதை நீங்க அப்படி இன்ஃபர் பண்ணிட்டாலும் அது உங்க வசதி. அது மட்டும் இல்ல, தேவையில்லாத விவாதங்கள் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் உள்ள விஷயங்கள் அதிகாரங்கள் நாம பேசுவோம். இப்போ இந்த 3 மாத கெடு விதிக்கலாமா, நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்விகளில் ஒரு கேள்வியாக வந்திருக்கு. 14 கேள்விகளில் ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ 3 மாத கெடு என்பது உங்களுடைய உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறார். அப்துல்லா அவர்கள் சொல்கிறார். உங்களுடைய உள்துறை அமைச்சர்னா யாருடைய உள்துறை அமைச்சர்? நம்முடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவருக்கும் உள்துறை அமைச்சர் ஷா தான். சரி, எங்க வேறுபடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி சின்ன 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 விஷயத்துல மக்கள் மத்தியில தவறான விஷயத்தை விதைக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் எல்லாரும் உள்துறை அமைச்சர் தான். உங்களுடைய சொல்றது எதிர்த்து வாதம் பண்ற பிஜேபி காரங்களை நான் சொல்றேன். எதிர்த்து வாதம் பண்ற பிஜேபி காரங்கள்ட்ட உங்களால் வந்த உள்துறை அமைச்சர் எல்லாரும் உள்துறை அமைச்சர் தான். அது கூட புரியாமல வந்து உட்கார்ந்திருக்கோம். Don't interpret anything wrongly. உங்களுக்கும் அமித்ஷா தான் முதலமைச்சர், எனக்கும் ஸ்டாலின் தான் முதல்வர். நான் இல்லன்னு சொல்லலையே. நான் இல்லன்னு சொல்லல. அவர் எனக்கும் அவர்தான் உள்துறை அமைச்சர். எல்லாருக்கும் அவர்தான் உள்துறை அமைச்சர். அதை நான் மறுக்கல. உங்களிடம் பேசும்போது உங்க கட்சிக்காரங்கிறதால உங்களுடைய உள்துறை அமைச்சர் சொல்றேன். ரெண்டே நிமிஷம் ஐயா, ரெண்டே நிமிஷம். உங்களுடைய நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ as soon as possible என்றால் கால வரை நிர்ணயிக்கப்படவில்லை. அந்த as soon as எவ்வளவு soon சார்? எவ்வளவு depends on persons. depends on government. எந்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் ஸ்டேட்ல ரூல் பண்ணிச்சுனா as soon as சீக்கிரம். இன்னைக்கு கவர்னர் அரவிந்த் ஏதோ குறுக்கிடுறாரு. இல்லையே, யூபிலயும் பில்ஸ் பாஸ் பண்ண இல்லைங்க. அவர் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் அப்படிங்கறாருங்க. இல்லைங்க, அப்ப நித்யானந்தன் பேசும்போது இன்டர்பிரட் பண்றீங்க. எப்படி டிஃபைன் பண்றீங்க? முதல்ல நான் பேசும்போது டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சனா இல்ல, ஐ அம் வெரி சாரி. ஒரு தீர்ப்பு கீழ்கோர்ட்ல கொடுக்கிற தீர்ப்பு மேல் கோர்ட்ல செல்லாதுன்னு சொல்றாங்களே, ஏன் அவங்களுக்கு சட்டம் தெரியாதா? சொல்லுங்க. அது உங்களுடைய ஜுடிஷியரி வேற கவர்னர் வேலை சார். ஜுடிஷியரி வேற கவர்னர் வேற. கவர்னர் ஜுடிஷியரி ஒண்ணு கிடையாது. இல்ல எல்லாமே ஒருவர் இன்னொருவர் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம். அவ்வளவுதான். நீங்க நான் சொல்ற கருத்தை தவறுன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்ற கருத்தை தவறுன்னு சொல்லல. நான் கேள்வி கேக்குறேன். நீங்க கோல்வால்கரோட கான்ஸ்டிடியூஷனை வெச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நித்யானந்தம் சார் ரொம்ப பேரே நித்யானந்தம் சார், நான் முதல்ல பேசும்போது அரசியல் நிர்ணய ஒரு வரியில முடிச்சிடுறேன். நீங்க இன்னும் பேசல, இருங்க. அப்துல்லா இந்த 3 மாசம் அவர்தான் பேசினாரு. உங்களுக்கு தான் அரசியல் நிர்ணய சபையில சொல்லுங்க அப்துல்லா. அரசியல் நிர்ணய சபையில இந்த டைம் லிமிட்டை பத்தின பியூட்டிஃபுல்லான விவாதம் இருக்கு. அவங்க ஏன் டைம்ங்கிறத சொல்லல அப்படின்னா, டைம்னு வச்சா கடைசி நாள் கூட டிலே பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். எங்களுடைய முதலமைச்சர் ஐயா என்ன கூப்பிட்டு, அப்துல்லா இது என்னன்னு பாரு, ஒரு மாசத்துல சொல்லு அப்படின்னு சொன்னா நான் 30வது நாள் கூட சொல்லலாம். ஆனா அப்துல்லா இது என்னன்னு சீக்கிரம் பார்த்து சொல்லுனா நாளைக்கே கூட நான் சொல்லிடுவேன். இந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் as soon as possible வைக்கப்பட்டது.
இவ்வளோ ராங்கா மனுஷனுக்கு மனுஷன் மாறுன்றதெல்லாம் இது என்ன மாதிரியான வாதம்னே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா பீப்புள் கேன் இன்டர்பிரேட் ஆன் தேர் ஓன். எக்ஸாக்ட்லி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அது தவறு நான் சொல்ல உங்களை ஐ டென்ட் சே தட் யூ ஆர் டூயிங் மிஸ்டேக் ஆர் யூ ஆர் ராங் அப்படி சொல்லலை. சரி, நீ சட்டம் சம்பந்தமான விஷயங்களை நிறைய இன்டர்பிரேஷன் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில என்ன பேசுறாங்களோ அத தான் நான் சொல்றேன். நிறைய இன்டர்பிரேஷன் இல்லம்மா. நீதிமன்றத்துக்கு தான் அரவிந்த் இல்ல நீதிமன்றம் சட்டம் இயற்ற முடியாது. கோர்ட் கேன் ஒன்லி இன்டர்பிரேட். ஆனா சட்டம் இயற்றக்கூடியது யாருன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய அசெம்பிளியோ. சொல்றீங்க இல்ல 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 அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன் அபிநயா. சொல்லுங்க. இல்ல அந்த as soon as possibleங்கறத நம்ம இல்ல as soon as possible ஏன் சுப்ரீம் கோர்ட் இந்த டைம் டிஃபைன் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு சட்டமன்றத்தில் இயற்றின ஒரு மசோதாவை ஆளுநர் தற்போது வரை ஒப்புதல் வழங்கவில்லை. என்ன 3-4 ஆண்டுகளாக ஆளுநர் வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்காமல் உட்காந்துட்டே இருந்தார்னா உச்சநீதிமன்றம் அதை வந்து டிஃபைன் பண்ண முடியாதா? உச்சநீதிமன்றம் எவ்வளவோ இடத்துல எங்கெங்கெல்லாம் இந்த வேக்கம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இந்த இடைவேளை இருக்கோ, அந்த எல்லா இடைவேளையும் உச்சநீதிமன்றம் தன்னோட ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை பயன்படுத்தி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற பவர் அரசியல் சாசனம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் வழங்கி இருக்கிறது, ஆளுநர்களுக்கு வழங்கவில்லை. ஏன் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சமீபத்தில் ஒரு இது தலைமை தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு சட்டத்தை தான் அந்த வேக்கமை தான் உச்சநீதிமன்றம் ஃபில் பண்ணாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கலான்னு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு இருந்தாலும் யாரோட பரிந்துரையில் நியமிப்பார் என்பது வேக்கமா இருந்துச்சு, ஒரு இடைவேளை இருந்துச்சு. அந்த இடைவேளையை ஃபில் பண்றதுக்கு தான் உச்சநீதிமன்றம் வந்து 3 கொண்ட குழு, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கொண்ட குழு, தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையர்களையும் அதாவது செலக்ட் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பார்கள் என்பற அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணதும் உச்சநீதிமன்றம் தான். அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கேப் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அந்த இடைவேளை வேக்கம் இருக்கோ, அதை உச்சநீதிமன்றம் பல்வேறு தருணங்களில் பல்வேறு வழக்குகளையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த தருணத்திலையும் உச்சநீதிமன்றமாக தாமாக முன்வரவில்லை. தமிழக ஆளுநர் போன்ற ஆளுநர்கள் தொடர்ந்து சட்டத்திற்கும் அரசியல் சாசனத்துக்கும் எதிராக செயல்பட்டதன் காரணமாகத்தான் அதை டிஃபைன் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு உச்சநீதிமன்றம் 1900 இத்தனை ஆண்டுகாலமாக, அதாவது கடந்த ஒரு 60 ஆண்டுகாலமாக இல்லாமல் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த டிஃபைன் பண்றதுக்கான காரணம் தற்போது பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களின் தவறான செயல்பாடு தான். இதற்கு தான் பாஜக தலைமையிலான மத்திய அரசு வருத்தம் தெரிவிக்க வேண்டுமே தவிர, குறிப்பாக இது போன்ற தருணங்களில் ஆளுநர் இந்த தீர்ப்பை தொடர்ந்து ஆளுநர் பதவி விலகி இருக்க வேண்டும். ஆனால் ஆளுநரை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசு குடியரசுத் தலைவரையும் பயன்படுத்துவதுதான் வேதனையாக இருக்கிறது. பதில் சொல்லுங்க. Framing the laws is the duty of the legislature, parliament. The court can only interpret what the parliament has said, what the constitution has said. It can only interpret, but that cannot court has interpreted law. As soon as possible as 3 months. Court has interpreted as soon as possible as 3 months. Court has interpreted that. தெரியுது, உங்க தமிழும் தெரியுது. எனக்கு என்ன பேச விடுங்க. Let the people know what it is. பிரச்சனை அதானே. ஏன் மக்களுக்கு தெரியறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது? மக்களுக்கு தெரிய விடாம ஏன் குறுக்க பேசுறீங்க? நான் கேக்குற கேள்வி இவ்வளவுதான். எது சார் இண்டிவிஜுவல் வந்து சட்டம் மாறும் சொல்றது வந்து ஒரு வாதமா சார்? இண்டிவிஜுவல் பர்சனுக்கு பர்சன் வந்து சட்டம் மாறும் சொல்றது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி இந்த 14 கேள்விகள் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட நீதிமன்றம் அதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஷாபானு வழக்கு என்ற ஒரு வழக்கை நான் எல்லோருக்கும் தெரிந்த வழக்கு என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த வழக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் பாராளுமன்றம் என்ன செய்தது? அதனால் பாராளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தது. அது மட்டுமல்ல, நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இவற்றுக்கெல்லாம் ஒன்றோடு ஒன்று முரண்பாடு அதிகாரம்லாம் இல்லை, செப்பரேஷன் ஆஃப் பவர் தான் சார். எல்லாமே செக் அண்ட் பேலன்ஸ் தான். உங்களோட இன்டர்பிரேஷன் உச்சபட்ச அதிகாரம் நாடாளுமன்றம் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அம்பேத்கர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா செக் அண்ட் பேலன்ஸ் வச்சு தான் பண்ணிருக்காங்க. உச்சபட்ச அதிகாரம் நாடாளுமன்றத்திலிருந்து நானும் மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் சொல்ல முடியும் அது ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் ஆர்குமெண்ட் கிடையாதா? ஸோ லெஜிஸ்லேட்டருக்கு சூப்பர்லேட்டிவ் பவர் இருக்குது. ஸோ சிஎம் ஸ்டாலினாக இருந்தால் சூப்பர்லேட்டிவ் பவர், ஆளுநர் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மத்திய அரசாக இருந்தால் பார்லிமெண்ட்டுக்கு சூப்பர்லேட்டிவ் பவர் இல்லை அப்படின்னு. கவர்னருக்கு எந்த பவருமே கிடையாது அப்படின்றீங்க. அப்போ ஆர்டிகல் 154 எங்கேருந்து வந்தது? எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட். அந்த வார்த்தை அங்கே பயன்பாடு, the executive power of the state shall be vested in the governor and shall be exercised by him either directly or through officers subordinate to him in accordance with this constitution
மட்டும்தான். கான்ஸ்டிடியூஷனுக்கு முரணாக இருந்தா அவர் அதை செயல்படுத்தணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. சோ அதான் எக்ஸிகியூட்டிவ் பவர். சபார்டினேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, அத அண்டர்லைன் பண்ணுங்க. அவர்கிட்ட தான் வெஸ்டா இருக்கு அப்படின்னு ஆர்டிகல் 154 அதையுமே யாருமே பார்க்கிறதுக்கு தயாராக இல்ல. ஏன்னா அவர் வெறும் போஸ்ட்மேன், அவர் யார் கொடுத்தாலும் கையெழுத்து போடணும். போடணும். நாளைக்கு ராமசாமி மையப்பன் தமிழ்நாடு டிக்டேட்டர் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் ஒரு பில் பாஸ் பண்ணி மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு போயிட்டு எரிஞ்சிட்டு போயிடும். வரி காலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் கூடி மக்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் அந்த காலக்கெடு நிறைவேறும். 142 அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு விதிக்கும் தீர்ப்பு பற்றி குடியரசுத் தலைவர் மூலம் விளக்கம் கேட்ட ஒன்றிய அரசு பிற மாநில தலைவர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது மாநில உரிமையை காக்க என்று 92 விழுக்காட்டினரும் ஒன்றிய அரசை எதிர்க்க என்று 8 விழுக்காட்டினரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. தோழர் தியாகு, உங்களுடைய இறுதி பார்வை முன் வச்சிருங்க சுருக்கம். அதாவது இந்த ரெஃபரன்ஸ் பற்றிய விவாதத்தில் முக்கியமானது இந்த ரெஃபரன்ஸுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தான். இந்த கேள்விகள்லேயே அதற்கான அகச்சான்று இருக்குது. 200, 201 அதெல்லாம் விட்டுருங்க. 4வது கேள்வி இஸ் ஆர்டிகிள் 361 of the Constitution of India an absolute bar to the judicial review in relation to the actions of a governor under article 200 of the Constitution. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் இல்லை, இங்கே இன்ஆக்ஷன்ஸ். கவர்னருடைய இன்ஆக்ஷன் தான் இங்கே இருக்குது, தவிர ஆக்ஷன் பற்றி விவாதம் இல்லை. அதை விட அப்சல்யூட் பார் ஆர்டிகிள் 361 இவங்க இன்டர்பிரட் பண்ணுற முறையே என்னன்னா, 361ங்கிறது என்னன்னா பிரசிடென்ட் மேலே நீங்கள் ஒரு கிரிமினல் கேஸ் போட முடியாது, வேறு பாதுகாப்புகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பாரை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம், அதுக்கு ஒரு தடையாக இந்த 361 ஒன்றே ஒன்று தான். என்னன்னா அப்சல்யூட்டுங்கிற சொல்லு தான் இங்கே முக்கியம். தே வாண்ட் அப்சல்யூட் பவர். யாருக்கு? முர்முவுக்கு அல்ல, ஆளுகிற கட்சிக்கு, ஆளுகிற அமைச்சரவைக்கு. ஒரு முடியாட்சி தான் அப்சல்யூட்டாக இருக்க முடியும். அதுலேயும் கூட அப்சல்யூட் மொனார்கி, நான் அப்சல்யூட் மொனார்கி, கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கிலாம் இருக்கு. ஒரு அப்சல்யூட் மொனார்கியை RSS தலைமை விரும்புகிறது. அதுக்கு இதை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. அந்த அப்சல்யூட் பாருக்கு எதிராக இது அமைஞ்சிருக்கு. ஓகே, எல்லா விருந்தினர்களும் சுருக்கமா பதில் சொல்லணும். ராமசாமி மையப்பன் மிக சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வை. ரொம்ப சிம்பிள். பிரசிடென்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் கேட்கல. அவங்க வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்தது சரியா தவறா, இல்லை இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணது சரியா தவறா, இல்லை அந்த ஆக்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்ற கேள்வி கிடையாது, இல்லை ஆளுநரோட கால அவகாசம் என்ன அப்படின்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டில் கேள்வி இல்லை. டிஸ்கிரிஷன், கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் எங்கே இருக்குது? அப்போ வந்து 154 எக்ஸிக்யூட்டிவ் பவர் இஸ் ஃபுல்லி வெஸ்டட் இன் அப்படின்னு சொல்லும் போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ளிட்டு தான் அவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னதுக்கப்புறமா கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 200ல இருக்க டிஸ்கிரிஷன் என்ன அப்படின்ற கேள்வி. அதே இது ஜனாதிபதிக்கான டிஸ்கிரிஷன். அப்போ அந்த கேள்வி அங்கே வரும்போது அவர்களுக்கு அந்த டவுட் இருந்தால் அது உச்சநீதிமன்றம் மட்டும்தான் கிளாரிஃபை பண்ண முடியுமா 143ல அப்படின்றது. இந்த சாராம்சம் இல்லாம இன்னைக்கு ஆளுநரோட விவாதம் எதற்கு அப்படின்னு எனக்கு தெரியல. சோ மக்களோட மனம் வந்து என்ன அப்படின்றது உண்மையிலேயே தெரியல. 154 அப்படின்றது எல்லாருமே படிக்க முடியும். மாணவர்கள் சிவிக்ஸ் படிக்கிறவங்க கூட தெரியும். ஓகே சார், ஐ காட் யுவர் பாயிண்ட். ஆளுநர் என்பவர் ஒரு மாநில அரசின் பெயர் அளவிலான தலைவர் மட்டும்தாங்கிறது இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கு. இன்னும் கரெக்டா சொல்ல போனா ஆங்கிலேயர் காலத்துல ஆளுநர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பறித்து தான் இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட பிரகடனத்தின் அடிப்படைன்னு இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்முடைய அரசியல் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி தற்காலிகமா இருந்த அடாப்ஷன் ஆர்டர் 1947 கூட ஆளுநருக்கான அதிகாரங்கள் வெகு அளவில் குறைக்கப்பட்டது. 1935 இந்திய சட்டத்தில் ஆளுநருக்கான அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருந்த அவரது பிரத்யேக அதிகாரங்களின் அடிப்படை, அவரது தனிப்பட்ட விருப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீக்கிட்டு உருவாக்குனது தான் நம்முடைய சட்டமே. இதை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறதுக்கான காரணம் பாஜக ஆளும் மாநிலங்களை குறுக்கு வழியில் அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதை தவிர வேறு நோக்கமல்ல. இதை எதிர்த்து நிச்சயமாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.
அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. Okay, They okay. want absolute power. Okay, பிரசிடென்ட் கவர்னருக்கும் they want absolute power. As if it just come only today. You have got brutal சரி, சரி, வாங்க, majority. வாங்க, முடிவுக்கு You people வாங்க. had brutal majority in Indira Point Gandhi க்கு time. வாங்க, You supported her. பாயிண்ட்டுக்கு வாங்க. அதனால never பேசலாம். supported it. முடிச்சிடலாம். நீங்க ரோட் ரோலர் மெஜாரிட்டி வச்சு பண்றதெல்லாம் Never, தெரியல. never நான் support கேட்கிறேன். தலைப்புக்குள்ள பாயிண்ட் முடிச்சிட்டீங்கன்னா இல்ல இல்ல நான் அரவிந்த் இது கேட்டு பவர் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன். எது வேண்டுமானாலும் ஒரு சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு ஏதாவது 3 மாதம் தான் வேணும், 6 மாதம் தான் வேணும், லெஜிஸ்லேட்டர் அவங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் விரும்பினாங்கன்னா அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பாராளுமன்றத்தை நிறைவேற்றினால் அது சட்டமாகும், அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். நீங்க வெச்சதெல்லாம் சட்டம்ன்றீங்க. அரவிந்த் உங்களுடைய இறுதி பார்வை சுருக்குமா? இல்லை, ராமசாமி மெய்யப்பன் சொன்னார்லங்க, ஆர்டிகல் 152 எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து கவர்னர் தான் இருக்குன்னு. அதோட சாராம்சம் என்னன்னா, ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் நோட்டிஃபிகேஷன்லையும் இந்த நேம் அண்ட் ஆர்டர் ஆஃப் கவர்னருங்கிற அந்த ஒத்த வரியில தான் அந்த மொத்த பவர் இருக்கு. அதே ஆர்டிகல் 154ல மிகவும் தெளிவாக சொல்லுது, everything has to be in accordance with this constitution. Constitution என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் has to act on the aid and advice of the council of ministers. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆர்டிகல் 154ஓட சாராம்சமும் கூட. ஆர்டிகல் 154ஓட எந்த எக்ஸ்ட்ரா பவரும் கவர்னர் கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் நோட்டிபிகேஷன்லயும் இந்த நேம் அண்ட் ஆர்டர் ஆஃப் கவர்னர் போட்டு அந்த செக்ரட்டரி கையெழுத்து போடுறாங்களங்க, அந்த ஒரு லைனோட கவர்னரோட 154 பவர் முடிஞ்சு. கவர்னருக்கு என்ன வானளாவிய பவர் கிடையாது. உச்சநீதிமன்றமும் அது மிகவும் இதே வழக்கில் இதே தீர்ப்பில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கவர்னர் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை சொல்வதை தான் ஆளுநர் செயல்படுத்த முடியும். நன்றி. நன்றி விருந்தினர் அனைவருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.